ஹாய் ஆல் டைம் பார்த்தீங்கன்னா 8:00 கிட்ட ஆயிருச்சு. ஆனா நல்ல வெளிச்சம் இருந்தது. அதனால கொஞ்சம் வெளில தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் போய் டின்னர் செய்யணும். குயிக்கா செய்யணும் அண்ட் ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு வந்து நான் இன்னைக்கு நைட் வந்து சம்பா ரவை கிச்சடி தான் செய்றேன். இது நெறைய பேர் வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்லலாம் டின்னருக்கு எடுத்துட்டு இருப்பீங்க. எடுக்காதவங்களும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எவ்வளவோ அன்ஹெல்தியா போறோம். கொஞ்சமாவது ஹெல்தியா இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான். 1 கப் சம்பா ரவைக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தாளிப்புக்கு எப்பவும் போல குடுத்துற வேண்டியதான். கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சமா சேர்த்துருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப புளிப்பு சேர்க்கக்கூடாது. உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அத சேர்த்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். வேற எதுவுமே சேர்க்கல. 1 கப் சம்பா ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். வெஜிடபிள்ஸுமே அதில வெந்து வந்துரும். சூப்பரான சம்பா ரவை வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பரிதாபங்கள்ல ஏதாவது ஒரு சீன் வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லுங்க. எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சீன் ஒத்து போகும். அப்படி உள்ளவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.